நேர்மை தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த iBall Raaga 2.1 மல்டிமீடியா ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நம்மளோட பிஜியில் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ நான் பயன்படுத்தின வரைக்கும் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இதில் இருக்கிற குறைநேர, அதுக்கப்புறம் ஒரு சின்ன அன்பாக்சிங், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நண்பா, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குதா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போட்டால் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனா இந்த மாதிரி வீடியோலாம் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபையே ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிறப்பாக வரும். நீங்கள் அப்போ தான் டக்குன்னு பார்த்துக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவ்வளோ தான் நண்பா இந்த பொட்டிக்குள்ளே இருந்த விஷயங்கள். ஸோ இந்த பொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள், அதுக்கப்புறம் ஒரு 3 வாட்ஸ்க்கான சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 8 வாட்ஸ்க்கான ஒரு சின்ன சப் ஊஃபர். ஸோ ரொம்ப பெருசு கூட இல்லை, ஒரு சின்ன ஒரு காம்பேக்ட் மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு சின்ன சப் ஊஃபர் தான். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டிக்குள்ளே கொடுத்துருந்தாங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அன்பாக்சிங் ஒன்று பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ முதல்ல பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இதோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உடனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் மேலே இருக்கிற மெஷ் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷில் மேலே கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சப் ஊஃபரில் அந்த ஏர் பம்ப் ஆகிற இடத்துலையுமே அந்த லெதரில் தான் அந்த மெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு அடுத்தது இதில் இருக்கிற பேஸ் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சியாகவே இருந்தது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது அதில் பேஸ்லாம். ஸோ நீங்கள் மூவிஸு அந்த யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தாலுமே உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது பேஸு. அதே மாதிரி அதில் சேட்டலைட் ஸ்பீக்கர், அதாவது அந்த சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்குது இல்லையா, ஸோ அதுவுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துது. ஸோ அந்த சவுண்ட் குவாலிட்டிலையுமே எந்த பஞ்சம் குறை எதுவுமே வைக்கல. ஸோ சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் பாசிட்டிவ். அதுக்கடுத்து நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 2 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்லையுமே லென்த்து கம்மியாக கொடுத்துருந்தாங்க ஸ்பீக்கரில். ஸோ 1.2 to 5 மீட்டர் தான் நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக தெரியல, தெரிஞ்சதுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அங்கே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு 2 மீட்ரு இல்லை ஒரு 3 மீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். இதுதான் ஒரு சின்ன நெகட்டிவ். இதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த iBall 2.1 மல்டிமீடியா ஸ்பீக்கரோட ஒரு சின்ன ஆடியோ சாம்பிள் முதல்ல பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பேஸும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். மற்றபடி நார்மல் சவுண்டு ஓகேனா நீங்கள் ஜாலியாக ஃபோன்லேயும் கேட்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ இப்போ வாங்க ப்ளே பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு மேக்ஸிமமான ஒரு லெவல் வைக்கிறேன். ஸோ இல்லைனா பக்கத்து வீட்டில் திட்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பேஸோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ கேட்ட வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே தாறுமாறாக இருந்தது. ஸோ நாங்கள் லைவில் இருக்கிறதுனால. ஸோ இப்போ கேட்டவங்களுக்கு எப்படி இருக்குன்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி
இன்னொருத்தர்கிட்ட இதோடைய ஆடியோ கிளாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத சொல்லணும். ஏன்னா அவரும் 2 மாதமாலாம் பயன்படுத்தியிருக்காரு. வேறு யாரும் இல்லை, நம்ம சேனலோட இப்போ இருக்கிற கேமராமேன். அதான் என்னோடய தம்பி. ஸோ எங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பார், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இவர்கிட்டே கேட்கலாம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. முதல்ல இந்த சவுண்ட் கிளாரிட்டி எப்படி பாருக்குது சொல்லுப்பா. சூப்பராக, நான் நிறைய படம்லாம் பார்த்துருக்கேன். இதில் அந்த பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதில் எப்படி நீங்கள் பேஸ் தாறுமாறாக படம்லாம் பார்க்கும்போது. சரி, நீங்கள் ஏதோ ஆஸ்பால்ட் கேம்லாம் ஆடினேன், அதுக்கெலாம் எப்படி இருக்குது கிளாரிட்டி? அதுக்கெல்லாம் சொல்லவே முடியாது, கேமிங் வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட சாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸில் நான் மட்டுமே சொல்லியிருந்தா என்னப்பா iBall கிட்டே காசு வாங்கிட்டியாலாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதனால் கூட இருக்கிறவங்களையும் கேட்டுட்டு, அதே மாதிரி நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா இதோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் ஃபுல்லாக இல்லாட்டியும் ஒரு 70% உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.